இன்னைக்கு ரொம்பவுமே டேஸ்டியா அண்ட் ஹெல்தியா, ஈஸியா எப்படி ராகி அல்வா பண்றதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவு ராகி மாவு எடுத்துட்டு, 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு, நல்லா அடி வரைக்கும் கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கோங்க. அத நல்லா கரைச்ச பிறகு, அத மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாம மூடி வச்சுருங்க. அது நல்லா ஊறிட்டே வரட்டும். அது கூடவே ஒரு கடாயில 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுல 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு, வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதுமானது. ரொம்ப பொங்கணும்னு இல்ல. நல்லா பாகு வெல்லமா எடுத்துக்கிட்டீங்கனாலே கலர் சூப்பரா அட்ராக்டிவா இருக்குங்க. இதையும் தனியா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கடாயிலே கொஞ்சமா நெய் விட்டு, முந்திரி பருப்ப நெறைய கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதுக்குள்ள 1/2 மணி நேரம் ஊறின அந்த ராகி மாவ எடுத்து அடி வரைக்கும் கலந்து விட்டுட்டு, இதையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அடியில கொஞ்சமா அந்த திப்பி மாரி தட்டுப்படும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி முக்கா அளவுக்கு நல்லா ஊத்திட்டு, கரண்டி வச்சு நல்லா ஒரு மாரி அப்பப்ப எடுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா, அந்த அடியில அந்த திப்பிங்கிறது தங்கியிருக்கும். அத நம்ம ஈஸியா கடைசியா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் தான் வந்துச்சு. இப்ப இதையும் தனியா எடுத்து வச்சுட்டு, அதே நெய் உள்ள கடாயிலேயே வெள்ள கரைசல வந்து ஊத்தி நல்லா 1 நிமிஷம் போல விட்டீங்கனாலே, நல்லா இந்த மாரி பொங்கி வந்துரும். இப்ப நம்ம கரைச்சு வடிய வச்சிருந்த ராகி மாவ கலவைய விட்டு, இந்த டைம் தான் நல்லா இடைவிடாத, கைவிடாத நீங்க கலக்கி வச்சுட்டே இருக்கணும். இந்த டயத்துல தான் நீங்க கைவிடாம கிளறிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் போல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான இந்த சாக்லேட் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜ் வந்துரும். இப்ப தான் கொஞ்சமா நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டீங்கனாலே போதுமானது. ஏன்னா, உள்ள இருக்கிற மாவெல்லாம் அவ்ளோ சூப்பரா வெந்து, நல்ல டேஸ்டியா வந்துரும். எந்த பக்கமும் மாவாவே இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பிறகு, இன்னும் கொஞ்சமா அது கூடவே நெய் விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். அதிக அளவுல தேவைப்படாது. நல்லா எல்லா பக்கமும் சுருள பெரட்டுனீங்கனாலே சூப்பரா வந்துரும். நான் கொஞ்ச நேரம் ஆற விட்டு, இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கனாலே வந்துரும். நான் தட்டுல ஆற வச்சு அது மேலேயே கார்னிஷ் பண்ணி வச்சிருக்கேன். செம்ம சூப்பரா டேஸ்டியான ஒரு ராகி அல்வா ரெடிங்க. அடிக்கடி குழந்தைங்களுக்கும் செஞ்சு குடுங்க. இது ஹெல்த்தி கூட. கால்சியம் சத்தும் அதிகமா நிறைஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.